நான் பெட் கட்டுறேன் இப்படி ஒரு கிரைம் த்ரில்லரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொன்னோடனே படம் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி டூட் ஸ்பீக்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி சீரிஸ். அது என்ன மினி சீரிஸ்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டூட்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இன்றைக்கி டூட் ஸ்பீக்கில் நம்ம பார்க்க போகிற டிவி சீரிஸோட பேர் ட்ரூ டிடெக்டிவ். இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அமெரிக்காவோட ரூரல் பகுதியில் தொடர்ந்து பெண்கள் கொலை செய்யப்பட்டு அவங்களோட டெட் பாடிஸ் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் இவங்களோட டெட் பாடிஸ் நார்மல் மர்டர் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ண மாதிரி இருக்குது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆப்போசிட் கேரக்டர்ஸாக இருக்க 2 டிடெக்டிவ்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க இந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த கேஸ் அவங்க லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் ட்ரூ டிடெக்டிவோட மீதி கதை. இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, கரெக்ட். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதில் சில படங்கள் இந்த சீரீஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது தான். நான் முன்னாடியே பெட் கட்டினேன்ல, இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு. அது ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் மட்டும் கிடையாது. இதில் ஃபிலாசபிக்கலாகவும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சிருக்க பிலீஃப்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்றதே உங்களை இந்த சீரிஸ் யோசிக்க வைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சீரிஸில் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இருக்குது. ஆனால் நீங்கள் சீசன் 1 மட்டுமே பாருங்கள், அதுவே போதுமானது. ஏன்னா ஒரு சீசனும் ஒரு தனித்தனி கதை. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், மித்த 2 சீசனும் கொஞ்சம் சுமார் தான். கண்டிப்பாக பாருங்கள், இந்த சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. கொஞ்சம் அண்டர் ரேட்டடான சீரிஸ் தான் அது.